அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு மாதத்தை அடைந்து விட்டோம். அதாவது ரபியுல் அவல் பிறை தொடக்க நாட்களில் இருக்கோம். இந்த நாட்களில் தொடங்கி கொள்ள வேண்டிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் ரொம்ப ஈஸியாக ஒரு அமல் சொல்லுங்கள், பீரியட்ஸ்லேயும் ஓதுற மாதிரி அமல் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சில வினாடி பொழுதுகளில் நம்ம ஓதி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹால வாரி வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆபரணங்கள் வேணுமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷங்களையும் ஞாபகத்துக்களையும் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அனைத்தையுமே உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடும். நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன மாதிரியே ஒரு அமல் சொல்லுங்கள், பெரிய அமல்கள்லாம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் பெரிய பெரிய அமல்கள் செஞ்சு பார்த்தும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. அவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சுபஹானல்லாஹ். இதை இந்த ரபியுல் அவல் பிறை தொடக்க நாளில் இருந்து ரபியுல் அவல் பிறை 12 வரைக்கும் தினசரி இரவு பொழுதில் வெறும் 7 முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ். இதனுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹால இந்த வருஷத்தில் 1,00,000 தேவைகளை அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தர்றான். இன்னும் ஒரு சிறப்பு கேளுங்க, இந்த வருடத்தில் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு திக்ருக்கு இருக்கு. நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இதுதான். நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிடணும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும், செல்வ செழிப்போட நல்ல வசதி வாய்ப்போட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் இதில் நடக்குது. இன்னும் நாங்கள் கேட்கக்கூடிய துவா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கபூல் ஆகிக்கிட்டே இருக்கணும். எந்த துவாவுமே எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் கூட. அந்த ஆசைகளும் கபூல் ஆகுது. சுபஹானல்லா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த திருநாமம் யா வஹாபு. துஆ கபூலாகக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த பெயருக்கு உண்டு. நாம் எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை அழைத்தாலும் அந்த பெயருக்குரிய தன்மை நமக்கு கட்டாயம் அல்லாஹால நமக்கு தருவான். அதே போல் யா வஹாபு, பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹால வாரி வழங்குறான். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். சில பெயர்களுக்கு இது மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த பெயர் எல்லா தேவைகளையுமே நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு நபருடைய அன்பு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு திக்கரை ஓதலாம். பணம் வேணும்னாலும் ஓதலாம், சந்தோஷம் வேணும்னாலும் ஓதலாம், இல்லை சங்கடங்கள் தீரணும் அப்படின்னாலும் ஓதலாம். நீங்கள் எந்த தேவைக்கு ஓதினாலும் இது பொருத்தமாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை இன்று இரவிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 12 வரைக்கும் நீங்கள் தினசரி வெறும் 7 முறை யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு, அவ்வளோதான். வெறும் 7 முறை ஓதுறதுக்கு சில வினாடிகள் தான் நமக்கு செலவாச்சு. ஆனால் இதை ஓதிட்டு மறக்காமல் உங்களுடைய துவாவை கேளுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் வாரி வழங்குவான். ஏன்னா அப்படிப்பட்ட மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தையும் பயன்படுத்துங்க, இந்த திக்ரையும் பயன்படுத்துங்க. அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி எதை கேட்டாலும் அது மிஸ் ஆகாது. சுபஹானல்லாஹ். ரொம்ப எளிமையான ஒரு திக்ரு, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திக்ரு. ஆரம்பிச்சுக்கோங்க. இதனுடைய முடிவில் பாருங்கள், லட்சக்கணக்கான துவாக்கள் உங்களுக்கு கபூலாகி இருக்கும். இன்னும் லட்சக்கணக்கான ரூபாயை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இன்னும் லட்சக்கணக்கான சந்தோஷங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு தருவான். ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க. மேலும் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் தனித்தனியாக துவாக்கள் கேட்டுட்ருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை இல்லையா? இதை எல்லாருமே ஓதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதனுடைய நன்மை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.